இந்த உடலை எப்படி பராமரிக்கிறது? ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் தான். ஆனா, இது பெரிய ஒரு விஷயம்லாம் இல்ல. சாதாரண விஷயம். உடல எப்படி பராமரிக்கிறது? அதுக்கு முதல்ல நம்ம இந்த உடம்ப கவனிக்க ஆரம்பிக்கணும். கவனித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். கவனிக்க கவனிக்க தான் இந்த உடம்ப பத்தி நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா புரிஞ்சுக்க முடியாது. அப்ப இந்த உடம்ப புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உடம்போட இயக்கங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உடம்பு எப்படி இயங்குது? அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சா தான் இந்த உடம்ப நம்மனால சரி பண்ண முடியும். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு தொந்தரவு வந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப இந்த உடம்புக்கு 2டே 2 விஷயம் தான். என்ன அப்படின்னா, அடிப்படையில 4 சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இந்த உடம்புக்கு தேவையானது பசித்து, புசி. தாகம் இருக்கும்போது தண்ணி குடிக்கிறது. ஒண்ணு தாகத்த பராமரிக்கிறது. இன்னும் ஒண்ணு தூக்கம். இந்த உடம்புக்கு சரியான நேரத்துல தூங்குறது. இன்னும் ஒண்ணு சரியான நேரத்துல ஓய்வு எடுத்தது. இந்த 4யும் சரிவர ஒரு ஆளு கவனிச்சாலே, இந்த உடம்ப பராமரிக்க முடியும். அதுல முதல் இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு. இன்னைய உலகத்துல, அவசர உலகத்துல சாப்பாடு ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு. அந்த சாப்பாட எப்படி கவனிக்கிறது? பசித்து, புசி. அப்படிதான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. பசித்து, புசி அப்படின்னா, இந்த உடலுக்கு எப்ப எந்த பொருள் தேவை, எந்த சுவை தேவை அப்படின்னு இந்த உடம்பு நினைக்குதோ, அப்ப நம்மளுக்கு பசி அப்படிங்கிற உணர்வு வெளிப்படும். அப்ப நீங்க விரும்பினது, இந்த நாக்கு கேட்கிற சுவைய நீங்க விரும்பி சாப்பிட்டீங்கன்னா, இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கும். இத நம்ம சரிவர கவனிக்கணும் பசிய. 2வது தாகம். தாகங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உடம்புக்கு எப்ப நீர்ச்சத்து குறையும்போது, இந்த உடம்புக்கு நீர் ஆற்றல் தேவையோ, அப்ப இந்த உடம்புல தாகமா வெளிப்படும். அப்ப நீங்க தண்ணி குடிக்கணும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு 5 லிட்டர் குடிக்கணும், 2 லிட்டர் குடிக்கணும், 3 லிட்டர் குடிக்கணும். அளவு வச்சு யாரும் தண்ணி குடிக்கக்கூடாது. அப்படி குடிச்சீங்கன்னாலே பிரச்சனைகள் தான். அப்ப இந்த உடம்புல 75% இந்த உடல் நீரால நிரப்பப்பட்டிருக்கு. இப்ப இந்த உடம்புடைய முக்கிய ஆதாரமே நீர்ச்சத்து தான். அப்ப இந்த உடம்புக்கு எந்த அளவுக்கு நீர் தேவையோ, அந்த அளவுக்கு தான் குடுக்கணும். மிகினினும் குறையினும் நோய் வந்து சேரும். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப மிகினினும் குறையினும் நோய் வந்து சேரும். அப்படின்னா, நம்ம உடம்புல எந்த ஒரு பொருள் கூடுனாலும் நோயி, குறைஞ்சாலும் நோய். நம்ம தண்ணி அதிகமா குடிச்சிட்டோம் அப்படின்னு தண்ணி அதிகமாயிருச்சுனாலும் இந்த உடம்புக்கு பிரச்சனை தான். தண்ணி குறைஞ்சிருச்சு, அப்பயும் பிரச்சனை தான். இப்போ ஒரு செடி இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த செடி நல்லா துளுத்து வருது, திடீர்னு வாடுது. தண்ணி அதிகமா ஊத்திக்கிட்டே இருந்தோம்னா செடி அழுகி போயிரும். தண்ணியே ஊத்தலைன்னா வாடி போயிரும். அப்போ இந்த உடலுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். கவனிச்சு குடுக்கணும். இன்னொன்னு ஓய்வு. ஓய்வுனா என்ன அப்படின்னா, படுத்தே கிடக்கிறது அப்படின்னு நெறைய பேர் நினைக்கிறாங்க. ஓய்வுன்னா நான் எப்ப பார்த்தாலும் பேசாம தான் சார் இருக்கேன். படுத்தே தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்ல. ஓய்வு அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறதுக்கு பேர் ஓய்வு. இப்ப இந்த உடம்பு நீங்க ஒரு 2 மணி நேரம் நின்னுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 2 நிமிஷம் உட்காரணும். இல்ல உட்கார்ந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 2 நிமிஷம் நடக்கணும். படுத்தே கிடக்குறீங்க. மணிக்கணக்குல 2 மணி நேரம், 3 மணி நேரம் அப்படி படுத்து கிடக்குறீங்க. ஒரு 2 நிமிஷம் எழுந்துச்சு உட்காரணும். அப்போ இந்த உடம்பு நம்மளுக்கு தோணும். அப்படியே நின்னுகிட்டே இருந்தோம்னா உட்காரணும் போல தோணும். இல்ல படுக்கணும் போல தோணும். அந்த நிலை கேட்குது இல்லையா? அந்த ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறீங்க இல்லையா? அதுக்கு பேர் தான் ஓய்வு. இப்ப பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாத்திரம் வெளக்குறாங்க இல்லையா? பாத்திரம் வெளக்கும்போது, அவங்களுக்கு கை, கால் சில நேரம் வலிக்கும். உடல் வலிக்கும். அசதியா இருக்கும். கொஞ்ச நேரம் உட்காரணும்னு தோணும். ஆனா, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, "இன்னும் கொஞ்சோண்டு பாத்திரம் தானே இருக்கு. எல்லாத்தையும் வெளக்கி வச்சுட்டு மொத்தமா போய் ரெஸ்ட் எடுப்போம்" அப்படின்னு நிப்பாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. அவங்களுக்கு எப்ப தோணுதோ, அப்ப எவ்வளவு பாத்திரமா இருந்தாலும் வச்சுட்டு, ஒரு 2 நிமிஷம் நீங்க போய் உட்கார்ந்துட்டு, எழுந்திரிச்சுட்டு, ரெஸ்ட் எடுத்துட்டு, திரும்ப மணிக்கணக்கா வேல பார்க்கலாம். அப்படி வேல பார்த்தீங்கன்னா, இந்த உடம்பு அதுக்கு தேவையான ஆற்றல இந்த ஓய்வு மூலியமா தான் எடுத்துக்கும். இந்த உடம்புக்கு எப்போதுமே ஆற்றல் எங்கேருந்து எனர்ஜி கிரியேட் ஆகும் அப்படின்னா, ஓய்வுல தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியும்ன்னு சொன்னோம்னா, ஒரு பையன் வேகமா ஒரு 100 மீட்டர் ஓடுறான்னு வச்சுக்கங்களேன், அவனுக்கு மூச்சு வாங்கும். திரும்ப ஒரு 100 மீட்டர் வேகமா ஓடியார்றான்னா, ஒரு ஸ்டேஜ்ல அவனால நடக்க முடியாது. மூச்சு ரொம்ப வாங்கும். அப்ப அவனுக்கு என்ன தேவை? எனர்ஜி. அப்ப அந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கும்னா, அந்த பையன் என்ன சொல்லுவான்னா, "ஒரு 2 நிமிஷம் உட்காரு தம்பி. உட்காருங்க. சரியாயிரும். ரெஸ்ட் எடுங்க" அப்படிம்போம். அப்ப அந்த ஓய்வுல தான் எனர்ஜி கிரியேட் ஆகும். அப்போ ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறோம் பார்த்தீங்களா? அதுக்கு பேரு ஓய்வு. அப்ப இந்த ஓய்வு ரொம்ப அவசியம். அடுத்து தூக்கம். இந்த தூக்கத்த இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நம்ப அடிப்படையில நம்பளுடைய அன்றாட வாழ்க்கையிலுடைய நம்மளுடைய வாழ்நாள ஒவ்வொரு அணுதினமும் நாம இழந்துகிட்டு இருக்கோம். தூக்கம் எவ்வளவு பெரிய முக்கியம் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியறதில்ல.
தூக்கம் ஒரு மனிதனுக்கு அவசியம். எப்போ நீங்க ஆழ்ந்து தூங்குறீங்களோ, அப்பதான் இந்த உடம்பு உங்களுக்கு தேவையான ஆற்றல திரும்ப எனர்ஜிய ரீகால் பண்ணும். இப்ப நீங்க காலையிலேருந்து ஓடி, திரிஞ்சு, விளையாண்டு, வேலை பார்த்து அசதியில இருக்கும்போது, ஒவ்வொரு செல்லும் டயர்ட் ஆயிரும். நாம டயர்ட் ஆயிட்டோம்னா, நம்ம ஓய்வு எடுக்கிறோமா இல்லையா? இப்போ ஒட்டுமொத்த செல்லும் டயர்ட் ஆகும்போது, அது தன்னைத்தானே புதுப்பிக்கணும் இல்லையா? இப்ப இந்த உடம்புக்கு ஒரு ஓய்வு தேவை இல்லையா? அதுதான் தூக்கம். அப்ப அந்த ஆழ்ந்த தூக்கத்துல தான் இந்த உடம்பு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். அப்போ ஒரு மனிதனுக்கு தூக்கம் மிக மிக அவசியம். இந்த 4 விதிகள்னு சொல்லுவாங்க. இந்த 4 விதிகள யாரு பின்பற்றாங்களோ, அவங்க உடல் மிக ஆரோக்கியமாக இருக்கும். இதுதான் உடம்ப பராமரிக்கிற முறை. நன்றி.